நீங்க ஜிபே, ஃபோன்பே எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போதைக்கு அந்த சர்வீஸ் எல்லாம் நமக்கு ஃப்ரீ தான். ஆனா, இனிமேலும் ஃப்ரீயா இருக்குமா அப்படின்னு கேட்டா, வாய்ப்பில்ல ராஜான்னு தான் சொல்லணும். காரணம் என்ன? அமெரிக்கா குடுக்குற அழுத்தம். அமெரிக்கா ஏன் இந்த அழுத்தத்த குடுக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். ஐ வில் கம்ப்ளீட்லி எக்ஸ்பிளைன் யூ வாட் ஹேப்பன்ட். வணக்கம் நேர்களே, நான் விஷ்ணுராஜ். ஆகஸ்ட் 6ஆம் தேதி 2026 லோக்சபால ஒரு பில் ஒன்று பாஸ் பண்ணப்படுது. இப்போ வரைக்கும் யூபிஐக்கு எந்த சார்ஜும் போடக்கூடாது அப்படின்னு இருக்கிற ஒரு விஷயத்த அந்த பில் கம்ப்ளீட்டா மாத்துது. இனிமேல் கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த யூபிஐயில் நம்ம பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்கும் சார்ஜஸ் வரும். இப்போவே வருமா? வராது. நாளைக்கு வருமா? வராது. அதுக்கு கவர்மெண்ட் அந்த நோட்டிஃபிகேஷனை கொண்டு வரணும். இன்னும் அந்த சார்ஜஸ் போடணும் அப்படின்றது வரல. வந்தா யார்கிட்ட பணம் வாங்குவாங்க? கவர்மெண்ட் என்ன சொல்லுது? நாங்கள் மக்கள்கிட்ட வாங்க மாட்டோம், கடைக்காரங்க கிட்ட தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் எம்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். அந்த பேர்லயே இருக்கு பாருங்க, மர்ச்சன்ட்னா கடைக்காரர். இதை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கடையில் போய் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஒரு 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைக்காரருக்கு முழுசாக அந்த 1000 ரூபாய் அவருக்கு அக்கௌண்ட்டுக்கு சேராது. அதுக்கு பதிலாக ஒரு 980 ரூபா, 990 ரூபாய் இந்த மாதிரி தான் சேரும். ஒரு 10-20 ரூபாய் எடுத்துட்டு தான் கொடுப்பாங்க. அந்த மீதி 10-20 ரூபா இருக்குல்ல, அதுதான் இந்த எம்டிஆர் ரேட், மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். அது எங்கே போகும் அப்படின்னா, நாம கார்டு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த கார்டு யூஸ் பண்ணுற பேங்க்குக்கு. கடைக்காரர் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பார்ல, அந்த ஸ்வைப்பிங் மிஷின் வச்சிருப்பார்ல, அந்த ஸ்வைப்பிங் மிஷின் கொடுத்துருக்கிற பேங்க்குக்கு. கிரெடிட் கார்டு நெட்வொர்க்குக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரூபே மாதிரியான நெட்வொர்க்ஸ் தானே நமக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெலாம் கொடுக்குறாங்க. நம்ம அந்த கார்டை தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த நெட்வொர்க்குக்கு ஒரு சார்ஜஸ் போகும். ஸோ இது கம்ப்ளீட்டாக பேமெண்ட் ப்ராசஸிங்க்கு எடுக்கக்கூடிய ஒரு சார்ஜ். இதுதான் வருஷ கணக்காக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ யூபிஐக்கும் இந்த மாதிரி ஒரு சார்ஜஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு அந்த சார்ஜஸ் அப்படிங்கிறது ஜீரோ. ஏன் ஜீரோவா வச்சாங்க? டிஜிட்டல் பேமெண்ட்டை இந்தியா ஃபுல்லாக பெரிய லெவலில் கொண்டு போகணும். அதனால முதல்ல ஃப்ரீயாக கொடுத்தாதான் மக்கள் அதை யூஸ் பண்ணி பழகுவாங்க அப்படிங்கிறதுக்காக அதை முதல்ல ஃப்ரீயாக வச்சாங்க. இதில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 2026 ஃபினான்ஷியரில் மட்டும், அதாவது அந்த ஒரு வருஷத்தில் சுமார் 24,000 கோடி டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அவங்க 50 பைசா வீதம் சார்ஜ் போட்டுட்டாங்க அப்படின்னா, அப்ராக்சிமேட்டாக கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 12,000 கோடி ரூபாய் நாம் யூபிஐயில் டிரான்சாக்ஷன் பண்ணுறதன் மூலமாக மட்டுமே அவங்களுக்கு சார்ஜஸ் அப்படின்னு வரும். இப்போ இதில் 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று இந்தியாவுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, இன்னொன்று இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற பிரச்சனை, அமெரிக்கா பண்ணக்கூடிய பிரச்சனை. ரெண்டையுமே நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இப்போது 24,000 கோடி டிரான்சாக்ஷன் ஒரு வருஷத்துக்கு நடக்குதுன்னு சொன்னேன்ல, அதை யார் மெயின்டைன் பண்ணுறாங்க? அதுக்கு சர்வர் வேணும், டேட்டா சென்டர்ஸ் வேணும், சைபர் செக்யூரிட்டி வேணும், ஃப்ராட் டிடெக்ஷன் வேணும். 24 மணி நேரமும் அது ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு காசு செலவாகும். ஆனால் நாம் அதுக்கான பேமெண்ட்டை கொடுக்கறதில்ல. யாரோ ஒருத்தர் அந்த செலவை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதன் மூலமாக பேங்க்ஸ் எல்லாம் இதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும், இதன் மூலமாக அவங்களுக்கு வருமானம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா நம்மகிட்ட அவங்க எந்த சார்ஜஸுமே வாங்குறதில்ல. அப்படின்னா பேங்க்ஸோ ஃபின்டெக் கம்பெனிஸோ இதை நடத்தி அவங்களுக்கு எந்த லாபமும் சம்பாதிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் நமக்கு தெளிவாக புரியுது. மார்ச் 2026 பார்லிமெண்ட்டுடைய ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் ஃபினான்ஸ் ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. இதுக்கு மேலேயும் யூபிஐக்கு இந்த மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்டை ஜீரோவாக வச்சுருந்தா அது சஸ்டைனபிள் கிடையாது, எங்களால் அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இது இந்தியாவுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை. இப்போ அமெரிக்காவோட ப்ராப்ளம் வருவோம். இந்தியாவுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, 2016 யூபிஐ லான்ச் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் எப்படி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தது? பேமெண்ட்னா ஒன்று நம்ம டெபிட் கார்டு யூஸ் பண்ணுவோம், இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவோம். இந்த 2 கார்டுலையுமே யார் கொடுக்குறாங்க நமக்கு கார்டு? நீங்கள் அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று விசா கார்டுன்னு இருக்கும், இல்லை மாஸ்டர் கார்டுன்னு இருக்கும். இந்த ரெண்டுமே அமெரிக்க நிறுவனங்கள். அவங்களோட பிஸ்னஸ் மாடல் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துரு, அது 1 பைசாவோ 2 பைசாவோ ஒரு சின்ன பர்சன்டேஜ் எனக்கு கொடுத்துருங்கிறது தான். 2016 யூபிஐ வந்ததுக்கப்புறம் அதை ஃப்ரீயாக எம்டிஆர் எந்த ரேட்டுமே இல்லாமல் ஃப்ரீயாக கொடுக்கணும். ஏன்னா மக்கள் அதை பழகணும் அப்படின்றதுக்காக ஃப்ரீ பண்ணதுனால கார்டு யூசேஜ் தேவையில்லாமல் போயிடுச்சு, ஸ்வைப்பிங் மிஷினோட யூசேஜ் தேவையில்லாமல் போயிடுச்சு. அதனால் எந்த சார்ஜஸுமே வராமலும் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய யூபிஐயில், அதாவது ஜிபே, ஃபோன்பே மாதிரியான விஷயங்களில் உங்ககிட்ட ரூபே கிரெடிட் கார்டு இருக்குன்னா அதை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்கள் கிரெடிட் கார்டிலேருந்தே நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கும் எந்த சார்ஜஸும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்த உடனேயும் ரூபே கார்டு எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அதில் அவங்களுடைய ஜிபே,
ஃபோன்பேயில் லிங்க் பண்ணி டைரெக்டாக மளிகை கடையில் பொருள் வாங்கினாலும் இல்லை டீ கடையில் டீ வாங்கினாலும் ₹1 சாக்லேட் வாங்கினாலும் கிரெடிட் கார்டிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக பே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே தான் அமெரிக்கா வருது. அமெரிக்கன் கார்டு கம்பெனிஸ் இதனால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களோட ஃபீஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மார்ச் 2026 யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் அமைப்பு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் அமெரிக்கானால இந்தியாவுடைய அந்த எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டமில் எங்களால் கம்பீட் பண்ண முடியல. ஏன்னா ரூபேக்கு கவர்மெண்ட்டே நிறைய சலுகைகள் கொடுத்து அதை அவங்க யூபிஐலையும் லிங்க் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டதுனால யாருமே எங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் விசா, மாஸ்டர் கார்டு இந்த மாதிரியான கார்டை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் எங்களுக்கு அவங்க பண்ணுற டிரான்சாக்ஷனுக்கான எந்த சார்ஜஸும் வர்றதில்ல. அதனால் எங்களுக்கு பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தரப்புலேருந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. டிசம்பர் 2025 டிசம்பர் 31 நிலவரப்படி இந்தியாவுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் பெரும்பாலும் 80% மேலே 2 நிறுவனங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒன்று ஜிபே, இன்னொன்று ஃபோன்பே. ரெண்டுமே அமெரிக்க நிறுவனங்கள் தான். ஃபோன்பே பேக்டு பை வால்மார்ட், ஜிபே ஓன்டு பை கூகுள். ஸோ இதில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி புரியும். ஒரு பக்கம் மாஸ்டர் அண்ட் விசா கார்டுக்கு டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜஸ் இருக்குது, அதுவும் அமெரிக்கன் கம்பெனிஸ் தான். இன்னொரு பக்கம் ஃபோன்பே அண்ட் ஜிபே, அதுவும் அமெரிக்கன் கம்பெனிஸ் தான். ஆனால் அதில் நடக்கிற எந்த டிரான்சாக்ஷனுக்கும் சார்ஜஸ் இல்லை. இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இல்லை, இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அமெரிக்கா இப்போ ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, நீங்கள் என்ன ப்ரெஷர் கொடுத்தாலும் இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது, நாங்கள் டிஜிட்டல் இந்தியா தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் அதை மறுத்துட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட் டேரிஃப் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துக்காக டேரிஃப் போட்டிருக்காங்களான்னு பார்த்தா எஸ், போட்டிருக்காங்க. போன மாதம் பிரேசிலில் பிக்ஸ் அப்படின்னு இதே மாதிரி யூபிஐ மாதிரியான அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டமை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அமெரிக்க நிறுவனங்களுக்கு லாஸ் ஆகுது, அதை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. இல்லை, நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணுவோம்னு பிரேசில் சொன்ன உடனேயும் உங்களுக்கு 25% டேரிஃப் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்கார். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் கவர்மெண்ட் இதுக்கு ஈல்டாவாங்களா மாட்டாங்களா, இல்லை டேரிஃப் நெகோசியேஷன்ஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கிறதுனால கவர்மெண்ட் இதில் என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஆன் த அதர் சைட், லோக்சபாவில் ஆல்ரெடி ஒரு பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால கூடிய விரைவில் யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்க்கான சார்ஜஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நமக்கும் தெரியுது. சரி, இப்படி அதுக்கான டிரான்சாக்ஷன்ஸ்க்கான சார்ஜஸ் கொண்டு வந்துட்டாங்கன்னா அடுத்தது என்ன நடக்கும்? சாமானிய மக்கள் மாதிரியான நம்மள மாதிரியான மக்கள் என்ன பண்ணுவோம்? ஜிபே, ஃபோன்பே மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு பழைய மாதிரி கேஷுக்கு மாற ஆரம்பிப்போம். கேஷுக்கு மாறினா ரூபாய் நோட்டை பிரிண்ட் அடித்து கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். பிரிண்டிங் சார்ஜஸ்னு பார்த்தீங்கன்னா ₹20, ₹50, ₹100 நோட்டு, ₹200 நோட்டுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டுக்கு ₹1 ₹2.57 வரைக்கும் செலவாகுது ஒரு நோட்டுக்கு. இது டினாமினேஷன்ஸை பொறுத்தும் அந்த சைஸை, கலர்ஸ் எல்லாம் பொறுத்து மாறுபடுது. அதனால் இந்த செலவு அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தயவு செஞ்சு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுங்க. லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வேர்ல்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.